யாழ்ப்பாணம் உரிம்பிலை பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒண்டகாபரப்பு காணியில் அமைந்த ஒரு அழகிய சூப்பர் லக்ஸரி மாடி வீடானது விற்பனையாகிறதுக்கு வந்துள்ளது. இது சரியாக எங்கே அமைய பெற்று காணப்படுகின்றது, இது என்ன விலைக்கு விற்பனையாக வந்துள்ளது என்கின்ற தகவலோடு நான் தான் உங்கள் யாழ்ப்பாண டீ கடை தோழன். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த அழகிய சூப்பர் லக்ஸரி மாடி வீடு தான் விற்பனையாகிறதுக்கு வந்துள்ளது. இந்த வீடு எங்கே அமைய பெற்று காணப்படுகின்றது என்கின்ற சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் உரிம்பிலை பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலாலி வீதியில், அதாவது பிரதேச சபையை அண்மித்து பலாலி வீதியில இருந்து 3வது காணியாகத்தான் இந்த காணியும் வீடுமானது அமைய பெற்று விற்பனையாகிறதுக்கு வந்துள்ளது. இந்த வீடு அமைந்துள்ள காணியின் அளவை பார்த்தோம்னு சொன்னால் ஒண்டகாபரப்பு காணியில இந்த வீடானது சுற்று மதிலோட, அதாவது பூச்சி பூசிய 2 பக்க பூச்சிகள் பூசிய சுற்று மதிலோட இந்த காணியும் வீடுமானது அமைய பெற்று விற்பனையாகிறதுக்கு வந்துள்ளது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற தோட்டம் தான் இந்த வீட்டினுடைய வெளிப்புற தோட்டம். வெளிப்புற தோட்டம் உங்களுக்கு மிக ஒரு அழகான ஒரு தோட்டத்தை கொடுக்கின்றது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய என்ட்ரன்ஸ் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுருள் கேட், அதாவது கரண்டில் வேலை செய்கின்ற ஒரு சுருள் கேட்டானது காணப்படுகின்றது. இந்த வீட்டினுடைய உட்புற தோட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய கீழ்த்தளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 2 அறைகள், கோல், கிச்சன், 2 பாத்ரூம் காணப்படுகின்றது. அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய கீழ்ப்பகுதியில் யாவும் மாவுள் பதிக்கப்பட்டு மேற்பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிப்சம் ஒர்க், அதாவது சீலிங் ஒர்க்கானது ஜிப்சமினால் அடிக்கப்பட்டு காணப்படுகின்றது. இந்த வீட்டினுடைய மேல்தளத்தை பார்த்தோம்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய மேல்தளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 4 அறைகள் காணப்படுகின்றது. 4 அறைகள், கோல், மற்றது 2 பாத்ரூம், அதாவது அட்டாச் பாத்ரூமாகவும் காணப்படுகின்றது. இந்த வீட்டினுடைய மேற்தளத்திலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவுள் வேலைகள் அடிக்கப்பட்டு சீலிங் வேலைகள் யாவும் முடியப்பட்டு காணப்படுகின்றது. இந்த வீட்டினுடைய சன்செட், அது சன்செட் ஏரியான்னு சொல்லுவார்கள். அதாவது இந்த வீட்டுக்கு நேரடியாக சன்செட் படும் வகையில் கண்ணாடி ஃபிட்டிங் வைத்து இந்த வீட்டினுடைய மேல் பகுதியானது அமைய பெற்று காணப்படுகின்றது. இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய பால்கனி, அதாவது மொட்டை மாடி என்று சொல்லுவார்கள். இந்த வீடு சம்பந்தமான மேலதிக தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இந்த திரையில் காணப்படுற இலக்கத்தினை அழைத்து இந்த வீடு சம்பந்தமான மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அத்தோடு இந்த வீட்டுக்கு ஓனரால் சொல்லப்படுற விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 கோடி. இந்த விலையானது பேசி தீர்மானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்கள்.